السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله خير الأنام وعلى آله الأعلام وصحابه الكرام، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. சதக சாதிகுல் அமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீது உரித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த சில தினங்களாக இஸ்லாமிய பார்வையில் பொருளாதார தேடல் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் சில செய்திகளை தொடராக நாம் பகிர்ந்து வருகிறோம். அதனுடைய இறுதி கட்டமாக பொருளாதார தேடலில் ஈடுபடுகிற நம்மை பார்த்து இஸ்லாம் ஒரு என்ன எச்சரிக்கையை விடுக்கிறது என்றால், அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்ட வழியில் நீங்கள் பொருளாதாரத்தை தேடினாலும் கூட சதாவும் அதிலேயே நீங்கள் மூழ்கி விடாதீர்கள். எந்த அளவிற்கு மூழ்கி விடாதீர்கள்? என்னுடைய ஞாபகத்தை விட்டும் உங்களை திசை திருப்பி விடுகிற அளவிற்கு பொருளாதார தேடலுக்கு நீங்கள் ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் என்று நம்மை எச்சரிக்கை விடுப்பதை பார்க்கிறோம். நேற்று கூட ஹாஜியார் அவர்கள் கடைசியாக பேசும்போது சொன்னார்கள், பொருளாதாரம் தேட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது, ஆனால் அதிலே மூழ்கிவிடக்கூடாது என்பதையும் சொல்லி இருக்கிறது என்று சொன்னார்கள். அதுதான் திருக்குர்ஆனுடைய எச்சரிக்கையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட பெருமக்களே, உங்களுடைய குழந்தை செல்வங்களும் உங்களுடைய பொருள் செல்வங்களும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டும் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். அல்லாஹு தஆலா எச்சரிக்கை விடுக்கிறார். சூரத்துல் முனாஃபிகூன் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா இந்த எச்சரிக்கையை தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களை அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். وَمَن يَفْعَلْ ذَلِكَ فَأُولَٰئِكَ هُمُ الْخَاسِرُونَ. யார் அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை மறக்கின்ற அளவிற்கு ஆகிவிடுகிறார்களோ அவர்கள்தான் நஷ்டவாளி என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். நாம் இந்த உலகத்தினுடைய பார்வையில் வேண்டுமானால் அதிகமான லாபம் பெறக்கூடியவர்களாக நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் யார் நஷ்டவாளிகள் என்பதை திருக்குர்ஆன் சொல்லுகிற போது, பொருளாதார தேடலிலேயே நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு மறந்தவர்களாக நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் அதுதான் உங்களுடைய நஷ்டத்திற்கு காரணமாக இருக்கும். இஸ்லாத்தினுடைய பார்வையில் நீங்கள் தான் நஷ்டவாளிகள் என்று குர்ஆன் எச்சரிக்கை விடுப்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல்வேறு கட்டங்களில் இந்த எச்சரிக்கையை தன்னுடைய தோழர்களுக்கு விடுத்திருப்பதை பல ஹதீசுகளின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நபி அவர்கள் சொல்லுவார்கள், யஹ்ருமு இப்னு ஆதம் வ யஷுப்பு மின்ஹு இஸ்னானி.
ஆதமுடைய மகனுக்கு வயது கூட கூட எல்லாம் முதுமையடைந்து கொண்டிருக்கிறது, ஆனால் ரெண்டு விஷயங்கள் மட்டும் இளமையாகவே இருக்கிறது என்று பெருமானார் சொல்லுவார். வயசு கூட கூட எல்லாம் முதுமையடைந்து கொண்டிருக்கிறது, ஆனால் ரெண்டு விஷயங்கள் மட்டும் இளமையாகவே இருக்கிறது. அது என்ன விஷயம் அப்படின்னா, நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னும் கொஞ்ச காலம் வாழ வேண்டும் என்ன எண்ணம் எல்லோரிடத்திலையும் இளமையாகவே இருக்கிறது. எவ்வளவு பெரிய வயோதிகத்திற்கு வந்தாலும் கூட இன்னும் கொஞ்ச காலம் வாழணுங்கிற எண்ணம் இருக்கிறது அல்லவா? அல் ஹிர்சு ஃபில் உமுர், வாழ வேண்டும் என்ற அந்த பேராசை இருக்கிறது, அது மனிதனிடத்தில் இளமையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது அல் ஹிர்சு ஃபில் மால், பொருளாதாரத்திலே உள்ள பேராசை, இதுவும் இளமையாகவே இருக்கிறது. இளைஞரிடத்திலே தான் பொருள் அதிகமாக வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. வயோதிகத்தில் இருப்பவரிடத்திலேயும் இந்த ரெண்டு தன்மை மட்டும் இளமையாகவே இருக்கிறது என்று பெருமானார் சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, நீங்கள் பொருளாதாரத்தை அளவு கடந்து நேசிக்கிறீர்கள். ஒரு அளவு இருக்கிறது எதையுமே நேசிப்பதற்கு, ஆனால் நீங்கள் எப்படி நேசிக்கிறீர்கள் என்றால் அளவு கடந்து அளவுக்கு அதிகமாக பொருளாதாரத்தை நேசிக்கிறீர்கள். அது உங்களுக்கு ஆரோக்கியமானதல்ல என்ற கருத்துப்பட அல்லாஹ் தஆலா பல்வேறு இடங்களில் திருக்குர்ஆனிலே பேசுவதை பார்க்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு இந்த மாதிரியான சிந்தனை வந்துவிடக்கூடாது என்பதை அவ்வப்போது எச்சரிக்கை விடுத்துக் கொண்டே இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் பஹ்ரைன்ல இருந்து ஏராளமான நிதிகள் மதீனாவிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. ஜிஸ்யா வரியினால் வசூலிக்கப்பட்ட பல்வேறு பொருளாதாரங்கள் மதீனாவிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அதற்கு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே அந்த ஜிஸ்யாவினுடைய வரி முழுவதும் மதீனாவிற்கு கொண்டு வந்து மஸ்ஜித் நபவியிலே குவித்து வைக்கப்பட்டிருந்தவுடன் அன்று அந்த பொருளாதாரம் வந்து சேர்ந்தது சுபுகுடைய நேரம். அதிகாலை நேரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். பஹ்ரைனில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த நிதி பள்ளிவாசலிலே ஒரு ஓரமாக குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸிலே வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிதியை ஒரு பொருட்டாகவே கவனிக்கவில்லை. பெருமானார் அவ்வளவு பெரிய நிதி கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கிறது. தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள், ஆடைகள் என உணவுப் பொருட்கள் என குவியலாக குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை ஒரு பொருட்டாகவே நினைக்கல. மஸ்ஜித் நபவிக்குள்ள நுழைஞ்சவங்க நேர முஸல்லாவுக்கு போனாங்க, தொலை வச்சாங்க. சுபுகுடைய தொழுகை முடிஞ்சது. சஹாபாக்களை திரும்பி பார்க்கிறாங்க. எல்லாரும் இனம் புரியாத ஒரு உத்வேகத்திலே என்று இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்கிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க வந்திருக்கிறோம், நான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டுற விதத்தில் சஹாபாக்கள் அமர்ந்திருந்த விதம் இருந்தது. பெருமானார் நம்மளை பார்க்கட்டும், நமக்கு ஏதாவது தரட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லோரும் தங்களுடைய வருகையை காட்டும் விதமாக மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருந்தவுடன் அந்த காட்சியை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு சிரிப்பு வந்துருச்சு. தோழர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட பெருமானார் கேட்டாங்க, இந்த நிதி வந்திருக்குங்கிற கேள்விப்பட்டு நீங்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று சொன்னாங்க. காலையிலேயே மஸ்ஜித் நபவிக்கு பஹ்ரைனிலிருந்து இந்த நிதி அதிகமாக வந்திருக்கிறது என்ற தகவல் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கும், உங்களுக்கு வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆமாம் யா ரசூலல்லாஹ், பஹ்ரைனில் உள்ள நிதி வந்திருக்கிறது என்ற தகவல் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், வல்லாஹி லல் ஃபக்ர அஹ்ஷா அலைக்கும், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், உங்களுக்கு வறுமை வந்துவிடும் என்று நான் பயப்படவில்லை. இந்த உம்மத்தை பார்த்து பெருமானார் பேசினார்கள், சஹாபாக்களின் வழியாக பேசினார்கள். இந்த உம்மத்திற்கு வறுமை வந்துவிடும் என்று நான் பயப்படவில்லை. எதை பயப்படுகிறேன் தெரியுமா? அன்துபுஸத் அலைக்குமுத் துன்யா, இந்த உலகம் உங்களுக்கு விசாலமாக ஆக்கப்பட்டு விடுமோ என்ற பயம்தான் எனக்கு இருக்கிறது. இந்த உலகம் விசாலமாக ஆக்கப்பட்டுனா உலக செல்வங்கள் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டு விடுமோ என்ற பயம்தான் இருக்கிறது. ஏன் அந்த பயம் இருக்கிறது தெரியுமா? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ சமூகத்தினர்கள்
இப்படி உலக செல்வங்கள் கொடுக்கப்பட்டு கடைசியிலே அதிலேயே மூழ்கி போய் அவர்களுடைய அழிவுக்கு அதுவே காரணமாக இருந்தது. அந்த அழிவு உங்களுக்கும் வந்துவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறார். பஹ்ரைனுடைய அந்த நிதியை பெறுவதற்கான ஆர்வத்தை காட்டிய நபித்தோழர்களிடத்திலே பெருமானார் சொல்றாங்க, இது உங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டதுதான், வாங்குறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் பொருளாதாரத்தை நீங்கள் விரும்புவதில் உங்களுடைய ஆசையை ஒரு அளவுக்குள் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பொருளாதாரம் அவசியம்தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை வச்சுதான் எல்லா காரியத்தையும் நடத்த வேண்டியது இருக்கிறது. ஆனால் அதிலேயே நீங்கள் மூழ்கி போய் இறைவனை மறந்து அதன் மூலமாக உங்களுடைய அழிவை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளாதீர்கள். அந்த மாதிரி நிலைக்கு தான் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ சமுதாயங்கள் ஆளாக்கப்பட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்தில் எச்சரிக்கை விடுப்பார். அந்த நிதியை பங்கீடு செய்யும் போது கூட ஒரு நகைச்சுவையான செய்தி, ஏற்கனவே இதை போன தடவை சொல்லி இருக்கிற நினைக்க சில சகோதரர்களுக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாதுங்கிறதுனால சொல்றேன். அந்த நிதியை பங்கு வச்சுக்கிட்டு இருக்கும் போது ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஏதாவது கொடுங்கங்கறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தேவையானது நீங்களே எடுத்துக்கிறீங்கன்றாங்க. அளந்தெல்லாம் கொடுக்கல. அந்த நிதி எந்த அளவுக்கு வந்தது என்றால் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். ஒவ்வொருவருக்கும் தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இஷ்டம் போல எடுத்துட்டு போற அளவுக்கு பெருமானார் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டாங்க. அதுல இருந்து ஒரு பைசாவை கூட நபிகள் நாயகம் எடுக்கல. ஆனா சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொன்னாங்க, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கிறீங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, பத்ர் போரிலே கலந்து கொண்ட நான் அதிலே கைதியாக பிடிக்கப்பட்டிருந்தேன். அவங்க அப்ப காஃபிரா இருந்தாங்க. கைதியாக பிடிக்கப்பட்டிருந்த சமயத்துல என்னுடைய மகன் அக்கீலும் கைதியாக பிடிக்கப்பட்டிருந்தாரு. நாங்க 2 பேரும் அதிகமான தொகையை நஷ்டஈடாக கொடுத்து எங்களை விடுவித்துக் கொண்டோம். அதனால எங்களுடைய நிதி இந்த அரசாங்கத்துல கலந்திருக்கு, அதுக்கெல்லாம் சேர்த்து மாத்து இப்ப எங்களுக்கு நிறைய தாங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒண்ணு சொல்லல, எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிறீங்கன்ட்டாங்க. உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா, மேல போட்டிருந்த துண்டை கீழே விரிச்சாங்க. அந்த துண்டுல அள்ளி அள்ளி போட்டாங்க. எவ்வளவு விரும்புதாங்களோ அவ்வளவு அள்ளி போட்டாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அள்ளி அள்ளி போடுறாங்க. போட்டுட்டு அதை தூக்குறதுக்கு பாக்குறாங்க, அவங்களால தூக்க முடியல. அந்த அளவுக்கு அது வெயிட் ஆயிருச்சு. ஒரு அளவு தானே தூக்க முடியும். அவங்க வேணுங்கிற எண்ணத்துல எடுத்தாங்க, ஆனா அந்த துண்டை அவங்களால தூக்க முடியல. உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இதை கொஞ்சம் எனக்கு தூக்கி விடுங்க. தன்னுடைய சகோதரரின் மகன் அல்லவா அவங்க, அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குல்ல. அந்த அடிப்படையில சொன்னாங்க, இதை கொஞ்சம் தூக்கி விடுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் தூக்கி விட மாட்டேன், நீங்களா தூக்கிக்கிறீங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க தூக்கி விடாட்டும் பரவாயில்ல, யாரையாவது தூக்கி விட சொல்லுங்களேன். அதெல்லாம் முடியாது, நீங்க தானே எடுத்தீங்க, நீங்களே தூக்குங்க. தூக்குறாங்க, அவங்களால தூக்க முடியல. உடனே என்ன செஞ்சாங்க, அதுல இருந்து கொஞ்சம் குறைச்சாங்க. குறைச்சிட்டு 2வது முறையா தூக்குறாங்க, அப்பவும் தூக்க முடியல அவங்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க தூக்கி விடுங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்களே தூக்கிருங்க. யாரையாவது உதவிக்கு அனுப்புங்களேன், அதுவும் முடியாது, நீங்க தான் தூக்கணும். கடைசியில பார்த்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் அள்ளி போட்டுட்டு கஷ்டப்பட்டு தூக்கி தோல்ல வைக்கிறாங்க. வச்சிட்டு முடியாம அப்படி இந்த தடுமாறின நிலையில அவங்க நடந்து போறாங்க. அந்த அளவுக்கு அது வெயிட்டா இருக்கு. இத ரசூலுல்லாஹ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. புன்முறுவல் பூத்தவர்களாக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தை விட்டு மறைகிறவரை அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஹதீஸ்ல வருது புகாரில. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தோழர்கள் பொருளாதாரத்தின் மீது காட்டுகின்ற அந்த ஆர்வத்தை இப்படி பார்த்துட்டு இவ்வளவு ஆர்வப்படுறாங்களே இதுல அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடு அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சமயத்துலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கை விடுத்தாங்க, இந்த உலகம் உங்களுக்கு விசாலமாக பார்க்கப்பட்டு அதிலேயே நீங்க மூழ்கி போயிருவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. கடந்த கால சமூகங்கள் அப்படித்தான் அழிவை சந்தித்துக் கொண்டார்கள் என்று தன்னுடைய உம்மத்தினருக்கு அதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கை விடுத்தாங்க. பொருளாதாரத்தில் மூழ்கி அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு மறக்கிற அளவிற்கு நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது ஒரு தனி மனித அழிவல்ல,
ஒரு சமூகத்திற்கான அழிவு என்பதை பெருமானார் சொன்னார். இந்த இஸ்லாமிய சமூகம் பிற்காலத்தில் பல்வேறு விதமான நெருக்கடிகளை சந்திப்பதற்கும் அழிவை சந்திப்பதற்கும் இதுதான் காரணமாக இருக்கும் என்ற எச்சரிக்கையை பெருமானார் விடுத்தார். இந்த உம்மத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் என்னென்னலாம் நடக்குங்கிறத ஹதீஸ்கள்ல பல இடங்களில் பெருமானார் சொல்லி இருக்கிறார். மறுமை நாள் நெருங்கி வரும்போது இப்படி நடக்குங்கிற பல்வேறு அடையாளங்களை சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடையாளங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு செய்தியை பாருங்க, பொருளாதாரம் சார்ந்த ஒரு செய்தியை பெருமானார் அந்த இடத்துல சொல்றாங்க. பிற்காலத்தில் கடைசி காலகட்டத்தில் என்னுடைய உம்மத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றால், இந்த உம்மத் பல்வேறு சமூகங்களால் நெருக்குதலுக்கும் தாக்குதலுக்கும் ஆளாக்கப்பட வேண்டிய ஒரு சூழலை சந்திப்பார்கள். இந்த உம்மத்தை பார்த்து சொல்றாங்க, எல்லாரும் சேர்ந்துகிட்டு முஸ்லிம் சமுதாயத்தை அழிக்க துடிக்கின்ற ஒரு காலகட்டம் வரும் என்று சொன்னாங்க. இன்னைக்கு அதான நடந்துகிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சதிகள் பின்னப்படுகிறது, இஸ்லாத்திற்கு எதிரான சதிகள் பின்னப்படுகிறது. எந்தெந்த வழிகளிலெல்லாம் ஈமான்தாரிகளை குறிவைத்து தாக்க முடியுமோ அத்தனை வழிகளும் சர்வதேச அளவிலே அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதை பெருமானார் சொன்னாங்க, யூஷிகுல் உமமு அன்ததா அன்ததா. இந்த உம்மத்தினர்கள் பல்வேறு சமூகத்தினரும் என்னுடைய உம்மத்தை தாக்குவதற்காக ஒருவர் உதவி தேடி அழைத்துக் கொள்வார்கள். நீங்க வாங்கன்னு சொல்லி அவங்க ஒன்றாகி இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக அவர்கள் களம் காணுவார்கள். அப்படி களம் காணுகிற போது இந்த உம்மத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை சஹாபாக்கள் கேட்டாங்க. அம்மின் கில்லத்தின் நகுனு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நேரத்தில் நாங்க எண்ணிக்கையில குறைவாயிருப்போமா, எண்ணிக்கையில குறைவாயிருக்குமான்னு கேட்டாங்க. எல்லாரும் தாக்குற அளவுக்கு நாதியற்ற சமுதாயமாக இந்த சமுதாயம் ஆகிவிடும் என்றால் நாம சிறுபான்மையினராக உலகெங்கிலும் இருப்போமா அப்படின்னு கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க சிறுபான்மையினராலாம் இருக்க மாட்டீங்க, பெரும்பான்மையினராகத்தான் நீங்க இருப்பீங்க. அதிகமான எண்ணிக்கை கொண்டவர்களாக இந்த உம்மத்தினர் இருக்கும். ஆனால் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? வெள்ள நீர் அடித்து வருகிற போது அதில் வெளிப்படுகிற நுரை இருக்கிறதல்லவா, அந்த நுரைய மாதிரி தான் உங்களுடைய நிலைமை இருக்கும். வெள்ளம் அடிச்சு வரும்போது கரபுரண்டு தண்ணி ஓடி வரும்போது அந்த தண்ணீருடைய வேகத்துல நுரை வெளிப்படும். அந்த நுரைக்கு ஏதாவது ஆற்றல் இருக்குமா? அதை கையில அள்ளி பார்த்தா ஒண்ணு இல்லாம போயிடும். பார்க்கறதுக்கு ரொம்ப இருக்கிற மாதிரி அந்த நுரைகள் தெரியும், ஆனா அள்ளி பார்த்தா ஒண்ணு இல்லாம போயிடும் தெரியுமா? அத பெருமானார் சொன்னாங்க, வெள்ள நீரில் உருவாகிற நுரைகளை போன்று நீங்கள் இருப்பீர்கள். உங்களிடத்துல எந்த பலமும் இருக்காது, நீங்கள் பலவீனமானவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லிட்டு அதற்கு அடுத்து நபி அவர்கள் சொன்னாங்க, உங்களை பற்றிய பய உணர்வை உங்களுடைய எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் தஆலா அகற்றி விடுவான். உங்களை பத்தி எந்த பயமே இருக்காது. பெருமானாருடைய காலத்திலேயும் சரி, அதற்கு பிறகுள்ள இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்திலேயும் சரி, ஒட்டுமொத்த உலகமே இந்த உம்மத்தை பார்த்து பயந்த ஒரு காலம் இருந்தது. ஆனா கடைசி காலகட்டத்தில் எப்படி ஆயிரும், உங்களை பார்த்து எவனும் பயப்பட மாட்டான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திடுவான். உங்களுடைய உள்ளத்தில் வஹன் என்ற ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா போற்றுவான். அப்படின்னு சொன்ன உடனே மல் வஹன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே வஹன்னா என்னன்னு கேட்டாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தினுடைய மோகமும் மௌத்தை வெறுப்பதும் தான் வஹன் என்று சொல்லப்படும் என்று பெருமானார் சொன்னாங்க. இந்த உம்மத்தினருடைய உள்ளத்துல என்ன வந்துரும், உலக மோகம் அதிகரித்து விடும், உலகத்திலேயே மூழ்கி விடுகிற சூழல் உங்களிடத்திலே வந்துவிடும். மௌத்தை நீங்கள் நேசிக்க மாட்டீர்கள். அதனுடைய பொருட்டால் உங்களை பற்றிய பயத்தை அல்லாஹ் தஆலா உங்களுடைய எதிரிகளின் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுவான் என்று பெருமானார் சொன்னாங்க. இன்னைக்கு அதான நடந்துகிட்டு இருக்கு. பொருளாதாரத்திலேயே மூழ்கி இருப்பது ஒரு தனி மனித அழிவல்ல, மாறாக ஒரு சமூகத்தின் அழிவு என்பதை பெருமானார் எச்சரிக்கை விடுத்தார்கள். இது மாதிரி பல கட்டங்கள், இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் நாம நம்புறோமோ நம்பலையோ, நம்முடைய எதிரிகள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் தான் இஸ்லாத்திற்கு பரம எதிரிகளாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்திருக்கிறார்கள். கியாமத் நாள் வரை அவர்கள் தான் இருப்பார்கள். பெருமானார் சொன்னாங்க, கடைசி காலகட்டத்தில் முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில
மிகப்பெரிய ஒரு போராட்டம் வரும். அந்த போராட்டத்திலே முஸ்லிம்கள் வெற்றி வாகை சூடுவார்கள். யூதர்கள் களத்தில் நின்று போராட முடியாமல் புறமுதுகிட்டு ஓடுகிற ஒரு நிலை வரும். இந்த சமுதாயத்துக்கு அடுத்தடுத்த அழிவு வந்து கொண்டிருந்தாலும், அடுத்தடுத்த பின்னடைவை சந்தித்து கொண்டிருந்தாலும், இறுதி கட்டத்தினுடைய வெற்றி என்பது இஸ்லாமிய சமூகத்திற்குத்தான் என்று பெருமானார் சொன்னார். யூதர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் உயரத்துக்கு போய்கொண்டே இருக்கலாம், ஆனால் கடைசி காலகட்டத்திலே அவர்களுக்கும் நமக்கு மத்தியிலே நடைபெறுகிற போரில் யூதர்கள் புறமுத்து விட்டு ஓடுவார்கள். அப்படி ஓடுகிற போது அல்லாஹ் தஆலா என்ன அற்புதத்தை வெளிப்படுத்துவான் தெரியுமா? தாக்கு பிடிக்க முடியாமல் மரங்களுக்கு பின்னாலும், மலைகளுக்கு பின்னாலும், கற்களுக்கு பின்னாலும் அவர்கள் போய் ஒளிந்து கொள்வார்கள். அப்படி ஒளிந்து கொள்ளுகிற போது ஒவ்வொரு மரமும் பேசும். பெருமானார் சொன்னாங்க, ஒவ்வொரு மரமும் பேசும், ஒவ்வொரு மலையும் பேசும், ஒவ்வொரு கற்களும் பேசும். எப்படி பேசும் தெரியுமா? ஹாதா யஹூதியுன் வராஇ ஃபக்துலுஹு. மூமினே, இதோ எனக்கு பின்னால் ஒரு யூதன் மறைந்திருக்கிறார், அவனை நீ கவனித்துக் கொள் என்று சொல்லி அந்த மரங்களும் கற்களும் அவர்களுக்கு எதிராக பேச ஆரம்பித்து விடும். ஆனால் ஒரே ஒரு மரம் மட்டும் அவர்களுக்கு எதிராக அந்த நேரத்தில் பேசாதே. இல்லா ஷஜரத்துல் கர்கத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு மரம் மட்டும் யூதர்களுக்கு எதிராக அன்று பேசாதே. ஏனென்றால் அது ஷஜரத்துல் யஹூத், அது யூதர்களுக்கு ஆதரவான மரம் என்று பெருமானார் ஒரே ஒரு மரத்தை மட்டும் அடையாளப்படுத்தினார். எப்படி இந்த உலகத்துல எத்தனையோ மரங்கள் இருந்தாலும் ஒரு மூமீனுக்கு உதாரணமாக சொல்லப்படுகிற மரமாக பேரித்த மரத்தை பெருமானார் அடையாளப்படுத்தினாங்களோ, அது மாதிரி யூதர்களுக்கு ஆதரவான மரமாக ஷஜரத்துல் கர்கத் என்ற அந்த மரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினாங்க. அந்த மரம் மட்டும் அந்த கடைசி காலகட்டத்தில் அவங்களை காட்டி கொடுக்காது, அது அவங்களுக்கு ஆதரவா இருக்கும்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை நாம நம்புறோமோ நம்பலையோ, ஆனால் இஸ்லாமிய விரோதிகளாகிய யூதர்கள் இதை 100% நம்புகிறார்கள். ஏன் சொல்றோம்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சமூகத்தினுடைய அழிவு என்று எதையெல்லாம் பட்டியலிட்டார்களோ அதையெல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோம். அதையெல்லாம் யூதர்கள் கையில் எடுத்துக் கொண்டார்கள். எதிலெல்லாம் இந்த சமூகத்தை வீழ்த்த முடியும் என்று பட்டியலிடப்பட்டிருந்ததோ அதையெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு தங்களுக்கு சாதகமாக அதை பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் இஸ்லாமிய சமூகம் அதையெல்லாம் தெரியாமல் அவர்கள் தங்களுடைய யதார்த்தத்தை தொலைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் சொல்றோம்னா, அந்த யூதர்கள் இந்த ஹதீஸை எந்த அளவுக்கு நம்புறாங்கன்னா, இன்று யூதர்களுடைய ஆக்கிரமிப்பு பகுதியாக இருக்கக்கூடிய இஸ்ரேலிலே எங்கு பார்த்தாலும் இந்த கர்கத் என்ற மரங்கள் நிறைந்திருப்பதை காணலாம். அவங்க பல இடங்களிலேயும் எந்த இடத்திலெல்லாம் அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கோ அந்த இடத்திலெல்லாம் அந்த கர்கத்ங்கிற மரத்தை அதிகமாக அவர்கள் வளர்த்து வருகிறார்கள். காரணம் என்ன? அவன் நம்புறான், கடைசி காலகட்டத்தில் எல்லா மரங்களும் நமக்கு எதிராக பேச ஆரம்பித்தாலும் இந்த ஒரு மரம் மட்டும் நமக்கு ஆதரவாக இருக்கும், நமக்கு பக்கபலமாக இருக்கும் என்று அவர்கள் நம்புவதினால் அந்த மரத்தை இஸ்ரேல் முழுவதும் அவர்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல கூட இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா? இஸ்ரேல் முழுவதும் அந்த கர்கத் என்ற மரத்தை வளர்த்துக் கொண்டிருந்தாலும் கூட பைத்துல் முகத்தஸ் அமைய பெற்றிருக்கிற அந்த குறிப்பிட்ட வளாகத்தில் மட்டும் அந்த மரம் வைத்தாலும் வளருவதில்லை. அறிஞர்கள் சொல்றாங்க, இப்ப போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க, 1-2 மாசங்களுக்கு முன்னாடி போயிட்டு வந்தவங்க பார்த்துட்டு ஆச்சரியத்தோடு சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் அந்த மரம் அதிகமா வளருது, ஆனால் பைத்துல் முகத்தஸுடைய வளாகத்தில் அல்லாஹ் தஆலா அந்த மரத்தை வளர விடாமல் செய்து விடுகிறார். அவன் வச்சாலும் அந்த மரம் வளர்றதில்லை. எவ்வளவு பெரிய அதிசயத்தை பாருங்க. நாம புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னன்னா, நபிகள் நாயகத்துடைய அந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் நம்முடைய எதிரிகள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசி காலகட்டத்தில் இப்படிலாம் நடக்கும் சொன்னதை நாம கவனிக்காம இருக்கோம், ஆனால் யூதர்கள் கவனிக்கிறாங்க, அதை 100% நம்புறாங்க. அதனால அந்த மரத்தை இன்னைக்கு அளவுக்கு அதிகமா அவங்க வளர்த்து வராங்க. சொல்ல வந்த செய்தி இதுதான். பொருளாதாரத்தின் மீது கொண்ட மோகம் அளவுக்கு அதிகமாக சென்று விடுகிற போது, இறைவனுடைய ஞாபகத்தை விட்டும் திசை திருப்புகிற விதத்தில் அது அமைந்து விடுகிற போது அது நம்முடைய அழிவுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. நம்முடைய தனி மனித அழிவு மட்டுமல்ல, இந்த சமூகத்தினுடைய அழிவும் அதற்கு பின்னால் இருக்கிறது என்பதை இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஸஸ்ல எத்தனையோ நபிமார்களுடைய வரலாற்றை பத்தி பேசுறான். அப்படி பேசும்போது ஒரு இடத்துல
மூசா நபியினுடைய காலத்தில் வாழ்ந்த காரூனை பற்றி விரிவாக அல்லாஹ் தஆலா பேசுகிறார். இந்த காரூன் என்பவன் யார், அவருடைய நிலை என்பது என்ன என்பதெல்லாம் திருக்குரானிலேயும் சரி, நபிமொழிகளிலேயும் சரி, திருக்குரானுடைய விரிவுரைகளிலேயும் சரி அதிகமான செய்திகள், அவன் சார்ந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா அவனை சொல்லுகிற போது எப்படி சொல்லுகிறான் என்றால், இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம். காரூன் என்பவன் மூசா நபியினுடைய கோத்திரத்தில் ஒருவனாக இருந்தான், மூசா நபியினுடைய கூட்டத்தில் ஒருவனாக இருந்தான். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் அவன் வரம்பு மீறியவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஏராளமான செல்வ வளங்களை நாம் கொடுத்திருந்தோம் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய வரலாறை பேச ஆரம்பிக்கிறான். எவ்வளவு பெரிய செல்வ வளம் என்பதை அல்லாஹ்வே அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அவனுடைய கஸானாக்களினுடைய சாவியை சுமந்து செல்வதற்கு வலிமை மிக்க ஒரு பெரும் கூட்டம் தேவைப்படுமா. ஒரு சாதாரண 1-2 ஆள்லாம் தூக்கிட்டு போக முடியாது அந்த சாவிகளை. அந்த கஸானாக்களுடைய சாவியை மட்டும் சுமப்பதற்கு ஒரு வலிமை மிக்க கூட்டம் தேவைப்படும் என்ற அளவிற்கு அவனுக்கு எல்லா செல்வ வளத்தையும் நாம் கொடுத்திருந்தோம் என்று அல்லாஹ் தஆலா அவனை அறிமுகம் செய்கிறார். இவன் காஃபிரா இருந்தானா? காஃபிரா இருக்கல. ஃபிரௌன் மூசா நபியினுடைய காலத்துல இறைவனை நிராகரித்தவனாக வாழ்ந்தான். ஆனா இந்த காரூன் இருக்கிறானே, மூசா நபியினுடைய காலத்துல மூசா நபியை கொண்டு ஈமான் கொண்டவனாக அவன் ஒரு முஸ்லிமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். எந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருந்தான் என்பதை திருமறை குர்ஆனுடைய விரிவுரைகளிலே நாம் பார்க்கிற போது, அந்த காரூன் ஆரம்பத்திலே மிகப்பெரிய வணக்கசாலியாக இருந்தான். அவன் போய் மலைகளுக்கு மத்தியிலே இருந்து கொண்டு தவம் இருந்து பல்வேறு காலகட்டங்களில் அவன் இறைவனை தியானிப்பதிலேயும் வணங்குவதிலேயும் ஈடுபட்டிருந்த ஒரு பெரிய வணக்கசாலியாக ஒரு காலகட்டத்திலே இருந்தான். பொருளாதாரம் ஒரு அளவுக்கு மேல போகும்போது அது எப்படி அவனை திசை திருப்பி விடுகிறது என்பதற்கு காரூனுடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா ஒரு ஆதாரமாக சொல்லுகிறார். அவன் ஆரம்பத்தில் நல்லவனாதான் இருந்தான், வணக்கசாலியா இருந்தான். ஒரு இடத்திலே போய் தனிமையாக தவம் இருந்து இறைவனை தியானிக்கின்ற அளவிற்கு அவன் ஒரு பெரிய வணக்கசாலியாக இருந்தான். இந்த நேரத்தில் ஷைத்தான் என்ன செஞ்சான்? அவனை வழிகெடுக்க நாடுதான். இப்லீஸ் என்ன செய்யறான்? சில ஷைத்தான்களை அனுப்பி அவனை வழிகெடுக்கிறதுக்கு பார்க்கிறான். காரூனை வழிகெடுக்க முடியவில்லை. கடைசியில் இப்லீஸே மனித உருவில் அவனிடத்தில் வருகிறான். அவனுடைய வரலாற்றில் எழுதப்படுகிறது. மனித உருவில் அவன் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு ரொம்ப மறுமையின்பால் நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறான். அந்த நேரத்தில் இப்லீஸ் என்பவன் மனித உருவத்தில் அவனிடத்திலே வருகிறான். வந்து நல்லவன் மாதிரி அவனிடத்தில் தோழமை கொள்கிறான். தோழமை கொண்ட நிலையில் அவன் சொல்லுகிறான், இப்படியே தனிமையில உட்கார்ந்து வணங்கிக்கிட்டே இருந்தா மற்றவங்களுக்கு நாம பாரமாயிருவோம், யாருக்கும் எந்த உதவியும் நம்மளால செய்ய முடியாது, நம்முடைய வாழ்க்கையை நாம பார்க்கணும் என்ற சிந்தனையை கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடத்திலே புகுத்துகிறான். ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுகிறான் என்றால், எப்பொழுதும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டாம், வாரத்தில் ஒரு நாள் சம்பாத்தியம் பண்ணுவதற்கு நாம் ஒதுக்குவோம், அதற்கென ஒதுக்கிவிட்டு சம்பாத்தியம் செய்வோம், மீதி 6 நாட்களை வணக்கத்தில் கழிப்போம் என்று நல்லவன போல பேச ஆரம்பிக்கிறான். இவனும் சரி என்று சொல்லுகிறான். கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு நாள் வணக்கத்திற்கும் ஒரு நாள் சம்பாத்தியத்திற்கும் என்ற நிலைக்கு கொண்டு வந்து கடைசியில ஒரு கட்டத்தில் எப்படி அவனை கொண்டு வந்து நிறுத்தியிருந்தான்னா, பொருளாதாரம் தான் முக்கியம், இறை வணக்கம் என்பது 2ஆம் கட்டம் தான் என்ற ஒரு நிலைக்கு அவனை கொண்டு வந்து நிறுத்தியிருந்தான். காரூன்கிறவனை பத்தி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆரம்பத்திலே தீயவனாக இருந்தான், ஆரம்பத்தில் அவன் நல்லவனாக இருந்திருக்கிறான். அதுதான் வரலாறு. பெரிய வணக்கசாலியாக இருந்திருக்கிறான். மூசா நபியின் மீது அபாரமான நம்பிக்கை கொண்டவனாயிருந்தான். மூசா நபியினுடைய ஒன்றுவிட்ட சகோதரனாக காரூன் இருந்தான். அவங்க குடும்பத்தில் உள்ளவன். அவ்வளவு பெரிய நெருக்கத்தை பெற்றவனுக்கு இப்லீசுடைய அந்த வழிகேட்டின் காரணமாக பொருளாதார மோகம் ஏற்பட்டு கடைசியிலே அதிலே அவன் மூழ்கி விடுகிறான். அல்லாஹ் தஆலாவும் அவனை சோதிப்பதற்காக அவன் தொட்டதிலெல்லாம் துலங்குகிற ஒரு நிலையை ஏற்படுத்துகிறான். எதை போய் தொடங்கினாலும் அதுல அல்லாஹ் தஆலா அபாரமான வளர்ச்சியை கொடுத்து ஏராளமான பொருளாதாரங்களை கொடுத்துட்டான். இப்படி கொடுத்த சமயத்துல தான் அவன் ரொம்ப ஆணவம் கொண்டவனாக தன்னை மிஞ்சிய ஆள் இந்த உலகத்துல இல்லை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு, மூசா என்ன பெரிய ஆளா,
அவரிடத்தில் நுபுவத் இருக்கிறது என்று சொன்னால் என்னிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது. பொருளாதாரம் என்பதும் அல்லாஹ் கொடுத்த ஒரு வரம் தானே. அவருக்கு நுபுவத்தை கொடுத்திருக்கிறான், எனக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். அவருக்கு எனக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவர் என்ன என்னை விட பெரிய ஆளா என்று பேசுகிற ஒரு அகம்பாவ நிலைக்கு காரூன் தள்ளப்பட்டு விடுகிறார். அந்த நேரத்தில் அவனுடைய கவுமுகளிலே, அந்த கூட்டத்திலே வாழ்ந்த சில நல்ல மனிதர்கள் அவனுக்கு சில அறிவுரைகளை எல்லாம் சொல்லி எப்படியாவது அவனை திருத்தி விடலாம் என்று பார்த்தார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் தஆலா சொல்வான் அல்லவா, அந்த வசனத்தினுடைய தொடரிலேயே சொல்லி காட்டுகிறான், லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். சில நல்ல மக்கள் சொன்னார்கள், காரூனே, நீ இந்த பூமியிலே வாழுகிற காலத்தில் ஆணவத்தோடு வாழாதே. அல்லாஹ் தஆலா ஆணவக்காரர்களை ஒருபோதும் விரும்ப மாட்டான். அல்லாஹ் தஆலா உனக்கு கொடுத்திருக்கிற இந்த செல்வ வளத்தின் மூலமாக நீ மறுமையை தேடிக்கொள். அல்லாஹ் நிறைய கொடுத்திருக்கிறான், இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கோ. இந்த செல்வத்தை வச்சு உன்னுடைய மறுமை வாழ்க்கையை எப்படி வசந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்ற அந்த வழியை தேடு. அல்லாஹ் கொடுத்த இந்த செல்வ வளத்தை கொண்டு நீ மறுமையை தேடிக்கொள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இந்த உலகத்தில் உன்னுடைய நசீபு என்ன என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய நசீபுனா இந்த உலகத்தில் நீ ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன என்பதை நீ மறந்துடாத. மறுமைக்காக நீ வாழு. வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக, அல்லாஹ் உனக்கு உபகாரம் செஞ்ச மாதிரி நீ மற்றவங்களுக்கு உபகாரம் செய் என்று அந்த மக்கள் அவனுக்கு உபதேசம் செய்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், நல்ல மனிதர்கள் அவன் மீது கொண்ட அந்த நல்லெண்ணத்தின் காரணமாக இப்படிலாம் நீ நடக்காதப்பா, அல்லாஹ் உனக்கு நிறைய கொடுத்திருக்கிறான். சாதாரண நிலையில இருந்த உன்னைய எவ்வளோ பெரிய நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறான். அதனால அதை வச்சு நீ மறுமையை தேடிக்கொள். அல்லாஹ் உனக்கு உபகாரம் செஞ்ச மாதிரி நீ மற்றவங்களுக்கு உபகாரம் செய். அத மாதிரி நீ பூமியில குழப்பம் விளைவிக்கிற அந்த நிலையை கைவிற்று என்று எவ்வளவோ சொன்னார்கள். ஆனால் அவன் எதையும் கேட்பவனாக இல்லை. ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே போய் நீ உன்னுடைய பொருளாதாரத்திற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அதற்கு அவன் மறுத்து பேசுகிறான். இந்த செல்வம் எல்லாம் என்னுடைய முயற்சியின் மூலமாக கிடைச்சது, ஏன் உழைப்பின் மூலமாக கிடைச்சது, இதுக்கு எதுக்கு நீங்க சொன்னபடி நான் செலவழிக்கிறேன் என்று சொல்லி ஜக்காத்துக்கு எதிராக அவன் பேசுகிறான். ஜக்காத்தெல்லாம் தர முடியாது, நான் விரும்பின வழியில செலவழிப்பேன், அது ஏன் இஷ்டம், நீங்க சொன்னபடிலாம் வாழ முடியாதுன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே எதிர்ப்பு குரல் எழுப்பியதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் மூசா நபி என்ன ரொம்ப நம்மளை கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, எதுக்கு எடுத்தாலும் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு, எப்படியாவது அவருடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் என்ன செஞ்சான்னா ஒரு பெண்ணை தயார் செய்து அந்த பெண்மணிக்கு சில தொகைகளை கொடுத்து மூசா நபியின் மீது நீ பாலியல் குற்றச்சாட்டை சுமத்த வேண்டும். ஒரு கட்டத்தில் அப்படி சொன்னதா வருது. அந்த பெண்ணை அவன் ரேட்டு பேசி உனக்கு என்ன வேணுமோ அதை தார, நீ என்ன செய்யணும், மூசா நபி என்னிடத்தில் தப்பா நடந்துகிட்டாரு சொல்லணும், மக்களிடத்தில் அவருடைய நற்பெயரை கெடுக்கணும், அவரை கேவலப்படுத்தணும், அவருடைய பிரச்சாரத்தை இதோடு முடக்கணும் சொல்லி அவன் கட்டுப்பட மறுத்ததோடு மட்டுமில்லாமல் இறை தூதரை அவமானப்படுத்துகின்ற அந்த வேலையிலையும் அவன் ஈடுபடுறான். அதே மாதிரி ஒரு பெண்மணி விலை கொடுத்து வாங்கப்பட்டு அவளிடத்துல சில கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டு இந்த மாதிரி நீ செய்யன்னு சொன்ன உடனே ஒரு சபையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசிக் கொண்டிருக்கிற போது அந்த பெண்மணி மூசா நபிக்கு எதிரான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இந்த மூசா என்னிடத்துல தப்பா நடந்துகிட்டாரு, உங்களுக்கு மத்தியில நல்லவர் மாதிரி பேசுறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாரு, அவருடைய பேச்சு வேணா நல்ல விதத்தில் இருக்கிறது, ஆனா அவருடைய செயல்பாடு சரியில்லை, அவர் என்னிடத்தில் தப்பாக நடந்து கொண்டார் என்று அந்த பெண்மணி அபாண்டமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து குற்றச்சாட்டை முன்வைத்தவுடன் மூசா நபி ரொம்ப நொந்து போனவர்களாக உடனடியாக 2 ரக்காத்து தொழுதுவிட்டு இறைவனிடத்தில் கையேந்தினார்கள். இறைவா, இதிலிருந்து எனக்கு நீ விடுதலையை தா என்று கையேந்தினார்கள். கையேந்தி விட்டு அந்த பெண்மணியத்தில் சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், நீ உண்மையில என்ன நடந்ததோ அதை சொல்லு, நீ எச்சரிக்கை பண்ண உடனே
அந்த பெண்மணி பயந்து போயிருது, ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயத்துல தடுமாற்றத்துல நடந்த விவரத்தை அப்படியே சொல்லிருது. காரூன் தான் அந்த மாதிரி காசு கொடுத்து என்ன பேச சொன்னா, நீங்க எந்த விதத்திலையும் என்னிடத்துல தப்பா நடக்கலன்னு சொன்ன உடனே மூசா நபி இறைவனிடத்தில் பிரார்த்தித்தார்கள், இறைவா, உன்னுடைய தூதரை இழிவுபடுத்திய இவன் விஷயத்தில் நீ இதுக்கு மேல பொறுமையா இருக்காத, இவனுக்கு ஒரு அழிவை நீ காட்டு என்று அதற்கு பிறகுதான் துஆ செய்தார்கள். துஆ செய்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா சொன்னா, மூசாவே, இந்த பூமியை உம்முடைய கட்டளையின்படி செயல்படுகிற நிலையை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் இந்த பூமி கேட்கும் சொன்னதற்கு பிறகுதான் அவனுக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. துஆ செஞ்சதற்கு பிறகு அவனும் அவனுடைய அடிவருடிகளும் அவருடைய சொத்துக்களும் இந்த பூமியில் அப்படியே புதைந்து போனது. போய்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வர காரூன் இந்த பூமிக்குள் புதையுண்டு கொண்டே இருக்கிறார். பொருளாதாரத்தினுடைய உச்சகட்டத்தில் இருந்தவர் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டும் திசை திருப்பப்படுவதற்கு எந்த பொருளாதாரம் காரணமாக இருந்ததோ அந்த பொருளாதாரத்தினால் அழிவை சந்தித்த அந்த காரூன் இன்று வரை பூமியிலே புதையுண்டு போய் கொண்டிருக்கிறார் என்பதை ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இதையெல்லாம் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், பொருளாதாரம் அவசியம்தான், ஆனால் அது உங்களை இறை நிராகரிப்புக்கு கொண்டு போய் தள்ளிவிடக் கூடாது. இறைவனுடைய ஞாபகத்தை விட்டு திசை திருப்புகிற அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுறக்கூடாதுங்கிற எச்சரிக்கை விடுக்கும் முகமாகத்தான் இந்த வரலாறை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்றான். நபிகள் நாயகத்துடைய காலத்துல கூட அந்த சாலபா என்ற நபித்தோழருடைய செய்தி நமக்கு தெரியும். விரிவா சொல்ல வேண்டிய தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். ஒரு சாதாரண நிலையில இருந்தவர் பெருமானாருடைய துஆவினால் பெரிய பணக்காரர் ஆகிறாரு. கடைசியில பார்த்தா ஜகாத்து கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துடுறாரு. மஸ்ஜித் நபவிக்கு ஜமாத்துக்கு வரமாட்டாரு, ஜும்மா தொழுகைக்கு மட்டும்தான் வரக்கூடிய நிலைக்கு அவர் ஆளாக்கப்படுறாரு. அவர் விஷயமா அல்லாஹ் தஆலா கண்டித்து சில வசனங்களை இறக்கியதுக்கு பிறகு அவருடைய உறவினர்கள்லாம் அவர்கிட்ட போய் சொன்னதற்கு இணங்க அவர் ஜக்காத்து பொருளை எடுத்துக்கிட்டு பெருமானார்கிட்ட வாராரு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உன்னுடைய பொருளை நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அல்லாஹ் கண்டிச்சு வசனம் இறக்கிட்டான், இதுக்கு மேல நான் அந்த பொருளை வாங்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வும் வாங்கவில்லை. அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக், அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 2 கலீஃபாக்களும் அவருடைய பொருளை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் அதே நிலையிலேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்துல அவர் இறந்தார் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோமே. நபிகள் நாயகத்துடைய தோழமையிலே இருந்தவர், அவர்களுடைய துஆவினால் மிகப்பெரிய செல்வ வளம் கொடுக்கப்பட்ட அவருக்கே பொருளாதார இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான தருணத்தில் அவரை கொண்டு போய் சேர்த்திருக்கனா அது விஷயத்துல எல்லாரும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பொருளாதாரத்தை தேடுறது தப்பு இல்லை, அது அவசியம்தான். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் தான், நம்முடைய வாரிசுகளை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதிலேயே மூழ்கி இருந்து மறுமையை மறந்தவர்களாக, இறைவனுடைய கட்டளைகளை மறந்தவர்களாக நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வது மிகப்பெரிய அபாயகரமானது என்பதை இது போன்ற நிகழ்வுகளின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா யாருக்கு தன்னுடைய நல்லொருளை பாதித்திருக்கிறானோ, யாருக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்திருக்கிறானோ அவர்களுக்கு அந்த பொருளாதாரம் எவ்வளவுதான் அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான தடுமாற்றமும் ஏற்படாமல் செல்லக்கூடிய ஒரு சூழலையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கதான் செய்கிறார். துருக்கியினுடைய மன்னர்களில் ஒருவர் அப்துல் ஹமீத் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மாமன்னர். இஸ்லாமிய ஹிலாஃபத், அதாவது உஸ்மானிய பேரரசனுடைய தலைவராக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருந்த அப்துல் ஹமீத் என்ற பேரரசர், அவர்தான் இஸ்லாமிய ஹிலாஃபத்தினுடைய நல்ல ஹலீஃபாக்களில் கடைசியானவர் என்று வரலாறு சொல்லுகிறார். ரொம்ப பேணுதலானவர். துருக்கியை தலைமையகமாக கொண்டுதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அப்துல் ஹமீத் என்ற அந்த ஹலீஃபா அவர்கள் ஹஜ் செய்வதற்காக காபத்துல்லாவுக்கு வரார். மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் உஸ்மானிய ஹிலாஃபத் என்பது, உலகமே உற்று நோக்கி கொண்டிருந்த ஒரு சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தினுடைய தலைவராக இருந்த அப்துல் ஹமீத் ஒரு கட்டத்தில் ஹஜ் செய்யறதுக்காண்டி மக்காவுக்கு வரார். வரும்போது அவர் தன்னை பெருசா காட்டிக்கிறாம, தன்னை அரசர் என்று காட்டிக்கொள்ளாமல், எந்த விதமான அடையாளங்களும் இல்லாம ஒரு சாதாரண ஏழையினுடைய தோற்றத்தில் அவர் காபத்துல்லாவுக்கு வரார். வந்த உடனே ஹஜ் செய்யறதுக்குரிய அந்த வழிகாட்டுதலை வழங்குறதுக்கு யாராவது நிக்கிறாங்களான்னு பாக்குறாரு. இப்ப ஹஜ் உம்ரா சர்வீஸுக்கு செல்லும் போது
வழிகாட்டிகளா சில பேர் சொல்றாங்கல்ல, எல்லா இடங்களையும் பார்க்கிறோம்ல, எத்தனை தடவை போனாலும் கூட அதற்கென ஒரு வழிகாட்டியோடு செய்கிற போது அது ஒரு முழுமையா இருக்கும். அதனால ஹஜ் உம்ராவினுடைய வழிகாட்டிகள் என்று இருக்கிறாங்கல்ல, இத மாதிரி அந்த காலத்திலேயும் இருந்தாங்க. அப்படி இருக்கும் போது யாராவது ஹஜ்ஜிக்கு நமக்கு வழிகாட்டுறதுக்கு பொருத்தமான நபர் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு ஆள் நிற்கிறார். அவர் ஹஜ்ஜினுடைய வழிகாட்டியாக பல வருஷமா வந்துகிட்டு இருக்கிறார். அவர் பக்கத்துல போய், எனக்கு ஹஜ்ஜி சம்பந்தமான வழிகாட்டுதலை நீங்க வழங்கணும், வாரீங்களான்னு கேட்கிறார். அவர் இவருடைய தோற்றத்தை பார்க்கிறாரு, ரொம்ப சாதாரணமா இருக்குது. அவருடைய தொப்பியை பார்த்தாலே இவர் ரொம்ப வறிய நிலையில உள்ளவர்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி அவருடைய உடை அமைப்பு, தொப்பி எல்லாமே இருக்கு. இவர் பார்க்கிறாரு, யாராவது ஒரு பெரிய கொஞ்சம் வசதியான ஆளுக்கு வழிகாட்டுனா என்னத்தையும் கொஞ்சம் நமக்கு பரக்கத்தா ஏதாவது கிடைக்கும். ஆனா இவர் பார்த்தா ரொம்ப சாதாரண ஆளால இருக்கிறாரு, இவருக்கு வழிகாட்டி நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, இருந்தாலும் வேற வழியில ஏத்துக்குருவோன்னு சொல்லி ஹஜ்ஜுடைய வழிகாட்டியாக நான் வர்றேன்னு ஏத்துக்கிறார். ஹஜ்ஜுடைய அமல்கள் எல்லாத்துக்கும் அவர் வழிகாட்டிக்கிட்டே வராரு. இந்த மன்னர் அப்துல் ஹமீத் அவர்களும் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே வராரு. ஹஜ்ஜுடைய கடமைகள் எல்லாம் முடிந்து அவர்கள் துருக்கிக்கு செல்லக்கூடிய அந்த நேரம் நெருங்குகிற போது அவர் சில தொகைகளை இதற்கு வழிகாட்டியாக வந்தவருக்கு அன்பளிப்பாக கொடுத்துவிட்டு ஒரு கடிதத்தையும் கொடுக்கிறார். அதுவரை அவர் யாருன்னு தெரியாது. ரெண்டு பேருக்கு மத்தியில் அதிகமா இந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு அந்த மன்னர் இருக்கிறார். இவரும் அவர் சாதாரண ஆளு நினைச்சுக்கிட்டார். அப்ப அவர் ஒரு கடிதத்தை கொடுத்து, இந்த கடிதத்தை நான் உன்னுடைய பார்வையை விட்டு மறைகிற வரை நீ பிரிச்சு படிக்க கூடாது. இந்த கடிதத்துல என்ன எழுதியிருக்குங்கிறது உனக்கு தெரியக்கூடாது, படிக்க கூடாது. இந்த கடிதத்தை கொண்டு போய் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், மக்காவினுடைய ஆளுநரிடத்தில் இந்த கடிதத்தை நீ கொடுக்கணும். அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறாருங்கிறத நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் வேற ஏதாவது இருந்திருக்கும், ஏதோ கவர்மெண்ட்டுக்கு இவர் ஏதோ வேண்டுகோள் எதுவும் வைக்கிறார் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு இவர் விட்டுட்டார். அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு அதை அவர் சொன்ன மாதிரி அதை பிரிச்சு படிக்காம மக்காவினுடைய ஆளுநர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறார். இந்த மாதிரி ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாரு, உங்கள்கிட்ட இதை கொடுக்க சொல்லி தந்தாருன்னு சொல்லி கொடுத்த உடனே அந்த கடிதத்தை வேங்கி, அந்த நேரத்தில் மக்காவினுடைய ஆளுநராக இருந்தவர் கடிதத்தை வேங்கி பிரிச்சு பார்க்கிறாரு. அதுல உஸ்மானிய ஹிலாஃபத்தினுடைய சீல் அதிலே பதிக்கப்பட்டிருக்கிறார். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைமை பீடமாக இருந்த அந்த உஸ்மானிய ஹிலாஃபத்தினுடைய தலைமை கலீஃபாவாக இருந்த அப்துல் ஹமீத் அவர்களுடைய சீல் அதிலே பதிக்கப்பட்டிருந்தவுடன் அவர் தன்னுடைய இருக்கையிலிருந்து அப்படி எழுந்து விட்டார். இது இந்த சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர் எழுதியிருக்கிற கடிதம் அல்லவா, இதை யார் தந்ததுன்னு கேட்கும் போது இப்படி ஒரு நபர் தந்தார் சொன்னவன் அவர் சொல்றாரு, உனக்கு நீ ஹஜ்ஜுக்கு வழிகாட்டி அந்த நபர் சாதாரண நபர் என்று நினைச்சுக்கிறாதீங்க, அவர்தான் இந்த இஸ்லாமிய ஹிலாஃபத்தினுடைய கலீஃபாவாக இருக்கிற அப்துல் ஹமீத் என்று சொன்னவுடன் இவர் திகைச்சு போயிட்டாரு. ஒரு சாதாரண நபருடைய தோற்றத்தில் இருந்த இவரா இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதி, ஒரு இடத்தில் கூட அவர் தன்னை குறித்து காட்டவில்லையே என்று அவர் ரொம்ப அவமானப்படுகிறார். அவரிடத்துல நம்ம ரொம்ப சாதாரணமா நடந்துகிட்டோமே, எந்த மரியாதையும் செய்யலையே, ஒரு சாமானியனாக அவரை பார்த்துட்டோமே என்று அவர் ரொம்ப கை சேதப்படுறார். அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னா, மக்காவினுடைய ஆளுநருக்கு அவர் எழுதியிருந்தார், இந்த கடிதத்தை கொண்டு வருகிற நபருக்கு மக்காவிலே ஒரு விசாலமான பெரிய வீட்டை அவருக்கு சொந்தமாக கொடுங்கள். அந்த நேரத்தில் அவர் சொல்றார், மக்காவில முக்கியமான இடத்துல ஒரு பெரிய வீட்டை அவருடைய பெயருக்கு நீங்கள் பதிவு செய்து கொடுத்து விடுங்கள். அதோடு மட்டுமில்லாமல் அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் வாழ்நாள் முழுவதும் தேவைப்படுகிற செலவினங்களை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளட்டும், அதற்கு நான் என்னுடைய நிதியை தருகிறேன் என்று சொல்லி அந்த மக்காவினுடைய ஆளுநருக்கு அந்த எழுதப்பட்டிருந்த அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அந்த வீடும் அவருக்கு வழங்கப்பட்டது. வாழ்நாள் முழுவதும் உதவித்தொகை பெறுகிற அந்த நிலையும் அவருக்கு தொடர்ந்தது என்பதை பார்க்கிறோம். ஏன் இதை சொல்றோம்னா, இப்படி எத்தனையோ நபர்கள் பொருளாதாரத்தினுடைய உச்சகட்டத்தில் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு மிக சாதாரணமாக வாழ்ந்தவர்களும் இந்த உலகத்தில் இருக்கதான் செய்யறாங்க. அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, பொருளாதாரத்தை நீங்கள் தேடுங்கள், அது எந்த விதத்திலையும் தப்பானதல்ல. ஆனால் அந்த தேடல் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் ஷரியத்தை விட்டும் அல்லாஹ் ரசூலை விட்டும் செய்திருப்பி விடுகிற அளவுக்கு மட்டும்
மட்டும் இருந்துவிடக்கூடாது, அதுல நீங்க கவனமாயிருங்கன்னு சொல்லி இருக்க, இது விஷயத்தில் இஸ்லாமியர்களாகிய நாம் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நேற்றைய தினம் நான் சொன்னதை போன்று இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னத்தன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விதமான பிரத்யோகமான சோதனைகளை வழங்கி இருக்கிறார். வ ஃபித்னத்து உம்மத்தி அல் மால், என்னுடைய சமுதாயத்தினுடைய பிரத்யோக சோதனை பொருளாதாரமாக இருக்கிறது. இந்த பொருளாதாரத்தை அல்லாஹு தஆலா சில பேருக்கு கொடுத்து சோதிப்பான், சில பேருக்கு எடுத்து சோதிப்பான். ரெண்டுமே சோதனை தான். ஏழையா இருக்கிறதும் சோதனை தான், பணக்காரரா இருக்கிறதும் சோதனை தான். அல்லாஹ் சோதிச்சு பார்க்கிறான், இவனிடத்துல கொடுத்திருக்கிறோம், இவன் எப்படி நடக்கான். ஏழைகளிடத்தில் அல்லாஹ் எப்படி சோதிக்கிறான், கொடுக்காம வச்சிருக்கிறோம், இவன் எப்படி நடக்கான் என்பது ரெண்டுமே சோதனை தான் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல்லவா. அது விஷயத்தில் பொருளாதாரம் என்பது நமக்குரிய சோதனை என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்வை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப பேணுதலாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அந்த வழிமுறைகள் தான் என்னுடைய பொருளாதாரம் வர வேண்டும் என்பதில் ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு, நேற்றைய தினம் பேசிய செய்தியில் ஒரு சகோதரர் ஒரு சந்தேகத்தை கேட்டிருந்தார். அது சொல்லிட்டோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருங்களா, தனியா அவர்கிட்ட சொல்றதை விட எல்லாருக்கும் தெரிஞ்சிருங்கிறதுனால சொல்றேன். அதாவது நான் நேற்று பேசும்போது சொல்லியிருந்தேன், நம்முடைய வருமானம் தவறான வழியில், ஹராமான வழியில் இருந்தது என்று சொன்னால் நாம் தான் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக நிற்போம். நாம் சம்பாதித்த சொத்துக்கள் நம்முடைய வாரிசுகளுக்கு செல்லுகின்ற போது வாரிசுகள் குற்றவாளியாக இருக்க மாட்டாங்க, அவங்க நல்லவங்களா தப்பிச்சிருவாங்க. எனக்கு வந்த வழி சரியான வழி, என்னுடைய தந்தையின் மூலமாக எனக்கு வாரிசு அடிப்படையில் கிடைச்சிருக்கு, அதனால எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அவங்க தப்பிச்சுக்கிடுவாங்கன்னு சொன்னேன். அப்ப அந்த சகோதரர் கேட்டார், அப்படின்னா வட்டி இந்த மாதிரியான பொருளாதார தவறான பொருளாதாரத்தின் மூலமாக ஈட்டின அந்த பொருளாதாரம் இப்படிதான் வந்ததுன்னு அவன் மௌனுக்கு தெரிஞ்சாலும் கூட அந்த வாரிசு அடிப்படையில் சொத்தாக வருகிற போது அதை அவர் பயன்படுத்தலாமா, அது ஒரு சந்தேகமா கேட்டார். இப்பொழுதும் அதைத்தான் சொல்லுகிறேன், தெளிவாக சொல்லுகிறோம், அதுக்கும் அந்த பையனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் தப்பிச்சுக்கிடுவான். பொருளாதாரம் வந்த வழிதான தப்பு, இவருக்கு வந்த வழி தப்பு. இவர்கிட்ட இருந்து அவன் மௌனுக்கு போன வழி சரியான வழியில தான் பேரு. அத்தாவுடைய சொத்துல மகனுக்கு பங்கு உண்டுங்கிற அடிப்படையில அந்த பொருளாதாரம் வந்த வழி அவனுக்கு சரியாக இருப்பதினால் அது அவனுக்கு ஆகமாக்கப்பட்டது, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. நேற்று அவர் கேட்டதற்கு பிறகு நானும் சில விஷயங்களை அது சம்பந்தமா மறுபடியும் ஆய்வு செஞ்சு பார்த்ததுல எல்லா அறிஞர்களுடைய கருத்தும் அப்படித்தான் இருக்கு. அதுக்கு என்ன ஆதாரமா சொல்றாங்கன்னா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சதக்கா பொருள் தடுக்கப்பட்டிருந்தது. சதக்காவுடைய பொருளை அவங்க பயன்படுத்தக்கூடாது, அப்படிதான் அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க பரீரா என்ற ஒரு அடிமை பெண்ணுடைய வீட்டுக்கு போகும்போது ஒரு இறைச்சி சமைக்கப்பட்டிருக்கு, அதை என்னன்னு கேட்கிறாங்க, இறைச்சின்னு சொல்றாங்க, கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்றாங்க, இது எனக்கு சதக்காவா தரப்பட்டது. அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை, இது எனக்கு தர்ம பொருளா வந்ததுன்னு சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லக்கி சதக்கத்துன் வலனா ஹதியத்து, உனக்கு வேணா அது தர்ம பொருளா இருக்கலாம், உன்னிடமிருந்து எனக்கு வரும்போது அது அன்பளிப்பாக மாறிவிடுகிறது. உனக்கு அந்த அம்மையார் கொடுக்கும் போது உனக்கு தர்மமா கொடுத்திருக்காங்க, நீ என்ன எனக்கு தர்மமா இப்ப கொடுக்கிற, உன்கிட்ட இருந்து நான் அன்பளிப்பா வாங்குறேன், அன்பளிப்பா வாங்குறது எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரே பொருள் தான் வருகிற வழியை கவனித்து ரெண்டு விதமான நிலைகளை கொள்கிறது என்று சொல்லுகிறோம் அல்லவா. இந்த ஹதீஸ ஆதாரமா வச்சு சொல்றாங்க. அதே மாதிரி யூதர்களை பொறுத்தவரையில வட்டியை அவங்க பிரதான தொழிலா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. ஆனா யூதர்கள் விருந்துக்கு அழைக்கிற போது பெருமானார் அந்த விருந்தில் சில சமயங்களில் கலந்திருக்கிறார்கள். யூதர் அந்த ஹைபர் யுத்தத்துல கூட ஒரு பெண்மணி விஷம் கூட தைக்கப்பட்ட அந்த இறைச்சியை கொண்டு வந்து பெருமானாருக்கு கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த பெண்மணி யூதர் பெண்மணி தான். இது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் யூதர்களுடைய விருந்தில பெருமானார் கலந்திருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி கலந்துக்கிட்டாங்க, அது தவறான பொருளாதாரம் தானே, பொருளாதார ரீதியில எத்தனையோ தவறுகள் அவங்க பண்ணிக்கிட்டு தானே இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கலந்துக்கிட்டாங்க, அதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு வந்த வழி ஹராமா இருக்கலாம், ஆனா அவன் இப்ப வைக்கிறது விருந்து தானே. அப்படி பார்த்தா யாருடைய வீட்டிலும் யாரும் சாப்பிட முடியாது. வட்டி தொழிலை தூர விடுங்க, வியாபாரத்தை எடுத்துக்கங்க. வியாபாரத்துல எத்தனை பொய் பித்தலாட்டம் நடக்கு, எத்தனை ஏமாத்து நடக்கு, 100% கரெக்டா பண்றோம்னு யாரும் சொல்ல முடியுமா? பொருளாதாரத்துல ஏதாவது ஒரு வழியில் ஹராம் கலக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் விருந்து கூப்பிடுறாரு, நானே இருக்கிறேன், ஒருத்தர் விருந்து கூப்பிடுறாரு, நல்ல தெரியுது இவர் வியாபாரம் பண்றாரு, இதுல இந்த மாதிரிலாம் பண்றாருன்னு. இப்ப அவருடைய வீட்டுக்கு விருந்துக்கு போகலாமா? தாராளமா போகலாம்.
அதற்குரிய குற்றம் அவரை சார்ந்ததாக இருக்கும். எனக்கு தரப்பட்டது அன்பளிப்பாக தரப்படுகிறது. இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அதனால வாரிசு அடிப்படையில் தவறான வழியில் வருகிற பொருளாதாரம் சார்ந்த அந்த சொத்துக்கள் வாரிசு அடிப்படையில் வருகிற போது வாரிசுகளுக்கு அது கேள்விகளை கற்றதாக ஆகிவிடுகிறது. முழு கேள்விக்கும் சொந்தக்காரனாக இந்த தகப்பன் இருப்பான். ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய பொதுவான நிலைப்பாடு லா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒருத்தனுடைய பாவச் சுமையை இன்னொருத்தர் சுமக்க முடியாது. அத்தா செஞ்சதுக்கான தண்டனை அத்தா தான் அனுபவிக்கணும், மோகன் செஞ்சதுக்கான தண்டனையை மோகன் தான் அனுபவிக்கணும். உலகத்திலேயே குற்றவியல் சட்டம் அப்படித்தானே இருக்கு. மோகன் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காண்டி, மோகன் இறந்து போனாங்கிறதுக்காண்டி தந்தையை தண்டிக்க முடியுமா? எந்த நாட்டினுடைய சட்டத்திலையும் அப்படி இடம் இல்லை. இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடும் அதுதான். அதனால் அவரவர் செஞ்சதற்கான கூலியை அவரவர் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நாம நம்முடைய பொருளாதார தேடல்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். குடும்பத்தை பாதுகாத்துக்கணும், வாரிசுகளுக்கு நிறைய சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணத்துல அளவுக்கு அதிகமான வரம்பு மீறி நாம் செயல்படுகிற போது நாம் அல்லாவிடத்தில் மாட்டிக்கொள்வோம் என்பதை எச்சரிக்கையோடு நினைவுபடுத்திக் கொண்டு முடிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்றோடு முதலாவது 10 தினங்கள் முடிவெற்று நாளைக்கு 2வது 10 தினங்கள் ஆரம்பிக்கிறது. மக்ஃபிரத்துடைய 10 என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நாட்கள் தொடங்குவதை தொடர்ந்து நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் 2வது 10ம் பாவ மன்னிப்பும் என்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்து கொள்வோம் என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.